அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். क़ாலல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் ஹமீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَرَهْبَانِيَّةً ابْتَدَعُوهَا مَا كَتَبْنَاهَا عَلَيْهِمْ وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم ما استفاد المؤمن بعد تقوى الله خيرا له من زوجة صالحة. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமம் போற்றி புகழ்ந்து அன்னலம் பெருமானார் முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்லாசியும் துவாவும் நமக்கும் இந்த புனிதம் நிறைந்த ஜும்மாவிற்கு வருகை தரக்கூடிய அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய காரியங்களை இலகுவாக்கி தந்து நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களை முழுமையாக அங்கீகரிப்பானாக. நிறைவான ஆயுளையும் அதிலே நல்லமல் செய்யக்கூடிய வாய்ப்பையும் அந்த அமல் செய்வதிலே இன்பம் காணக்கூடிய நசீபையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. மருத்துவ செலவுகள், துன்பங்கள், அதனுடைய கஷ்டங்களை விட்டு நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் குடும்ப மக்களையும் அல்லாஹ் காத்து ரட்சிப்பானாக. புனித ஆலயமாம் காபாவையும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான ரவுதாவையும் பைத்துல் முகத்தஸையும் அல்லாஹ் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜி உம்ரா ஜியாரா செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக்கை தருவானாக. நம்முடைய மூச்சு அடங்கும் நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி நம்முடைய ஆத்மாக்களை கைப்பற்றி நாளை ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமையின் கீழே நம்மையும் நம்மை பெற்றவர்கள், நமக்கு கல்வி தந்தவர்கள், நம் முன்னேற்றத்திற்கு காரணமான எல்லா மக்களையும் அல்லாஹ் ஒன்றிணைத்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் மறக்க முடியாத, சொல்லப்போனால் இன்றியமையாத ஒன்று திருமணம் என்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வழிமுறை மட்டுமல்ல, உலகத்தில் அனுப்பப்பட்ட நபிமார்களுடைய சுன்னத். தனித்து வாழ்வதை விட திருமணம் முடித்து மனைவி மக்களோடு சேர்ந்து வாழுகிற வாழ்க்கை தான் அறமிக்க வாழ்க்கை. எனவே தான் தமிழிலே அதற்கு இல்லறம் என்று பெயர் வைத்திருக்கிறார். மனைவியோடு பிள்ளைகளோடு அவர்களுக்கு சம்பாதித்து தருவது, அவர்களுடைய கஷ்ட நஷ்டங்களிலே பங்கெடுத்துக் கொள்வது, இதுவெல்லாம் மிகச்சிறந்த அறம். தனிமையை தேர்ந்தெடுத்து திருமணம் வேண்டாம், கல்யாணம் வேண்டாம், குழந்தை குட்டிகள் வேண்டாம், நான் தனியான இந்த வாழ்க்கையை நல்ல ரசிக்கப் போகிறேன் என்று, அல்லது இறைவனை நெருங்கப் போகிறேன் எனவே நான் தனிமையை தேர்ந்தெடுக்கிறேன் என்று துறவு நிலையை தேர்வு செய்வது அது மார்க்கத்திற்கு உகந்ததல்ல. திருக்குர்ஆன் சொல்கிறது, வரஹ்பானியத்தன் இப்ததஊஹா மா கதப்னாஹா அலைஹிம். யூதர்களிலே, நஸ்ராக்களிலே சிலர் திருமண வாழ்க்கையை தவிர்த்து துறவறத்தை ஏற்படுத்தினார்கள், துறவு நிலையை மேற்கொண்டார்கள், தனக்கு தாங்களே அவர்கள் அதை விதியாக்கியும் கொண்டார்கள். மா கதபனாக அலைஹிம், அவர்கள் மீது நாம் அதை விதியாக்கவே இல்லை என்று அல்லாஹ் சொன்னான். எனவேதான் திருமணம் முடித்து வாழக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், அதை சகித்து கொள்ளக்கூடியவர் அந்த திருமண வாழ்க்கைக்கு பிறகு குடும்பத்திற்காக, மனைவிக்காக, மக்களுக்காக, அவர்களுடைய எதிர்காலத்திற்காக சம்பாதிக்கக்கூடியவர், உழைக்கக்கூடியவர், இவர்களையெல்லாம் குறித்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக உயர்ந்த கண்ணோட்டத்திலே பேசினார்கள். கஅப் இப்னு உஜ்ரா ரலியல்லாஹு அன்ஹுடைய அறிவிப்பாக தபரானியிலே ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது. ஒருவர் உழைக்கச் செல்கிறார். அவரின் உழைப்பின் நோக்கம் 3 விஷயத்தை மையப்படுத்தி இருந்தார். இன்கான யஸ்ஆ அலா அவுலாதின் சிகாரின் வ இன்கான யஸ்ஆ அலா அபவைனி கபீரைன் வ இன்கான யஸ்ஆ அலா நஃப்ஸிஹி யுஅஃபிஃப். 3 முக்கிய நோக்கங்களை கொண்டதாக ஒருவருடைய பொருளீட்டல் இருக்குமையானால் என்ன நோக்கங்கள்? 1, அவருடைய சின்ன பிள்ளைகளை, அவர் பெற்ற பிள்ளைகளை பராமரிக்க வேண்டும்.
அவர்களுக்கு நல்ல கல்வியையும் நல் ஒழுக்கத்தையும் நல்ல உணவையும் பிறருக்கு மத்தியிலே எந்த ஒரு கௌரவ குறைச்சலும் இல்லாத அளவிற்கு அவர்களை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்திலே ஒருவர் உழைக்கிறார். அதே போன்று 2வது பாயிண்ட், தனக்கு தன்னை பெற்று உருவாக்கி ஆளாக்கிய பெற்றோர்கள் இப்பொழுது வயது முதிர்ந்த நிலையில் இருக்கிறார்கள். அவர்களை பராமரிக்க வேண்டும். அவர்களுக்கான மருத்துவ செலவு, அவர்களை கண்காணிப்பது, அவர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வது, அவர்களுக்கு ஹித்மத் செய்வது, இதற்கெல்லாம் பொருளாதாரம் அவசியம். எனவே அதற்காக வேண்டியும் நான் உழைக்கிறேன் என்ற எண்ணத்தை மேற்கொள்கிறார். 3வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வைன்கான யஸ்ஆ அலா நஃப்ஸிஹி யுஅஃபிஃப், யாரிடத்திலும் யார் வீட்டு வாசலுக்கும் போய் என்னுடைய தன்மானத்தை இழந்து என் சுயமரியாதையை விட்டு கொடுத்து கையேந்துகிற நிலை எனக்கு எப்பொழுதுமே வரக்கூடாது. என் தன்மானமும் எனக்கு முக்கியம், என் சுயமரியாதையும் எனக்கு முக்கியம். யாரும் எவ்வளவு பெரிய ஆளாகவும் இருந்துவிட்டு போகட்டும், ஆனால் நான் என் சுயமரியாதையை நான் பாதுகாப்பேன். என் தன்மானத்தை யாருக்காக வேண்டி விட்டு கொடுக்க மாட்டேன். காசு பணம் என்பதற்காக வேண்டி நான் அதை இழந்து இன்னொருவரிடத்திலே கையேந்தி நிற்கக்கூடிய நிலை எனக்கு வரக்கூடாது. எனவே நான் சம்பாதிக்கிறேன், எனவே நான் உழைக்கிறேன். இந்த 3 அம்சம் ஒருவருடைய உழைப்புக்கு பின்னால் இருக்குமையானால் பெருமானார் சொன்னாங்க, ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்காருனாங்க. அவர் உழைக்கச் செல்கிற நேரமும் கூட அல்லாஹ்வின் பாதையில் இருப்பதாக அர்த்தம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரக்கூடிய ஹதீஸை நாம் இங்கே கவனப்படுத்துகிறோம். இதிலே பாருங்கள், 3 அம்சங்களிலே 2 அம்சம் குடும்பத்தோடு சம்பந்தப்பட்டது, பிள்ளைகளோடு, மனைவியோடு, பெற்றோர்களோடு சம்பந்தப்பட்டது. எனவே தான் நான் சொன்னேன், தனித்து வாழுகிற வாழ்க்கையை விட குடும்பமாக மனைவியோடு, மக்களோடு, பெற்றோர்களோடு சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை இருக்கிறதே, அதுதான் அர்த்தமிக்க வாழ்க்கையாக இருக்கும். இன்னொரு செய்தி சொல்கிறேன் பாருங்கள். சில பாவங்கள் இருக்கிறது, நாம் செய்கிறோம். எல்லாரும் ஒன்றும் புண்ணியவான்கள் கிடையாதே. எல்லாருடைய வாழ்க்கையிலும், என்னுடைய வாழ்க்கையிலும், உங்களிலே சிலருடைய வாழ்க்கையிலும் பாவங்கள் நிகழத்தானே செய்கிறது. அதற்கு தகுந்தாற்போல் சில மன்னிப்பையும் அதற்கான பிராயச்சித்தத்திற்குரிய வழிகளையும் இஸ்லாம் நமக்கு காட்டி தந்திருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சில பாவங்கள் இருக்கிறது, அந்த பாவத்திற்கான மன்னிப்பை எதிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும்? ஹதீஸிலே வந்திருக்கிறது, இன்னமின துனூபி தம்பா லா யுகஃபிருஹ ஸௌமு வல ஸலாத்து வல ஸதகா. நோன்பு நோற்றோ அல்லது தொழுதோ அல்லது தான தர்மம் செய்தோ அந்த பாவத்தை கழுகிக் கொள்ள முடியாது. நோன்பு நோற்றோ தொழுதோ அல்லது தான தர்மம் செய்தோ அந்த பாவங்களை கழுகிக் கொள்ள முடியாது. பின்ன எப்படி தான் கழுகிறது? அந்த பாவத்தை எப்படி தான் போக்குறது? வலாக்கின் யுகஃபிருஹ ஸஅயு அலல் அயால். தன்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி ஒருத்தர் கவலைப்படுறார், தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி, அவர்களுடைய எதிர்காலத்திற்காக வேண்டி திட்டம் தீட்டுறார், தன்னுடைய குடும்பத்தை நல்லா வச்சு காப்பாற்றுவதற்காக வேண்டி உழைக்கிறார், கண் விழிக்கிறார், அதற்காக வேண்டி கவலை மேற்கொள்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த நிமிடம் இருக்குல்ல, இது அந்த பாவத்தை மன்னிச்சுனாங்க. மனிதர்கள் செய்யக்கூடிய சில தவறுகள் இருக்கிறது, அதற்கான பிராய்ச்சித்தம், மன்னிப்பின் வழி தன் குடும்பத்திற்காக வேண்டி உழைக்கும் அந்த நேரங்கள் தான். தன் குடும்பத்தினுடைய எதிர்காலத்தை நினைத்து, தன்னுடைய மனைவி மக்களுடைய எதிர்காலத்தை நினைத்து அவர்களுக்காக வேண்டி ஒதுக்கக்கூடிய அந்த நேரங்களும் அந்த நிமிடங்களும் தான் அவருக்கான மன்னிப்பை பெற்றுத்தரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் கூட குடும்பமும் குடும்பத்தினுடைய கவலையும் தேவையாக இருக்கிறது, அவசியமாக இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நாம் பார்க்கிறோம். இன்னொரு ஹதீஸை பாருங்கள். சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மனிதர்கள் செய்யக்கூடிய செலவினங்களிலேயே எந்த காசு ரொம்ப சிறப்பான காசு, சிறப்பான செலவினம்? நம்ம நினைக்கிறோம், குடும்பத்துக்கு இப்போ இது தேவையா, இப்போ இந்த அம்மாவுக்கு இது தேவையா, இப்போ இந்த பிள்ளைக்கு இது தேவையான்னு சொல்லி ரசூல் சொன்னாங்க பாருங்க, அஃதலு தீனார் தீனாருன் யுன்ஃபிகுஹு ரஜுலு அலா இயாலிஹி. ஒரு மனிதர் பல தளங்களிலே செலவு செய்கிறார், பல இடங்களிலே செலவு செய்கிறார். தான் சம்பாதித்ததை அல்லது தனக்கு தன்னுடைய பரம்பரையின் வழியாக, தன்னுடைய பாட்டனார் வழியாக, தகப்பனார் வழியாக கிடைத்த சொத்தை பல வழிகளில் செலவு செய்கிறார். அவர் செய்யும் செலவிலேயே சிறந்த செலவு என்ன தெரியுமா? தன் குடும்பத்திற்காக வேண்டி செய்யக்கூடிய செலவு தான் நாங்கள் சொல்லலாம். தன்னுடைய மனைவி மக்களுக்காக வேண்டி செய்யக்கூடிய செலவு தான் நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அதற்காக வேண்டி உழைப்பதும் அல்லாஹ்வின் பாதையாக மாறுகிறது, அதற்காக வேண்டி கவலைப்படுவதும் பாவத்தை மன்னிப்பதற்கான வழியாக மாறுகிறது. குடும்பத்திற்காக வேண்டி செய்யக்கூடிய செலவும் செலவினங்களிலேயே சிறந்த செலவாக மாறுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அன்புக்குரியவர்களே, 3 மனிதர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வதை தன் மீது கடமையாக்கி கொண்டார். 3 விதமான கேட்டகரியில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு
அல்லாஹ் உதவி செய்வதை தனக்குத்தானே விதியாக்கி கொண்டான். யார் அவர்கள்? ஹதீதிலே வந்திருக்கிறது பாருங்கள். சலாசத்துன் ஹக்குன் அலல்லாஹி அவுனுஹும், 3 விதமான சாரார், அவர்களுக்கு உதவி செய்வது அல்லாஹ் தனக்குத்தானே விதியாக்கி கொண்டான். யாரெல்லாம் அவர்? அல் முஜாஹிது ஃபி சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையிலே ஜிஹாதுக்கு கிளம்பக்கூடிய ஒரு போராளி, அல்லாஹ் அவருக்கு நிச்சயமாக உதவி செய்வதை தனக்குத்தானே விதியாக்கி கொண்டான். 2வது சொன்னாங்க அல் முகாத்திபுல்லதி யுரீதுல் அதா, ஒரு அடிமை, நான் வெளியே போய் சம்பாதிச்சு எனக்கு எவ்வளவு பணம் உங்கள்கிட்ட கெட்டினா நீங்கள் என்னை உரிமையிட்டுருவீங்களோ அதை முழுசாக கொண்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரம் எழுதி போட்டு அடிமையிலிருந்து வெளியே போனவர், சம்பாதித்து உழைத்து தன் எஜமானுக்கு அந்த காசை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹ் அவருக்கான உதவியை செய்வான். இந்த சாப்டர் இப்போ இல்லை, இருந்தாலும் புரிஞ்சுக்குங்க. அடிமை எஜமான் என்கின்ற முறை முற்றிலுமாக இஸ்லாம் அழித்து விட்டது, அதை இல்லாமலாக்கி விட்டது. இருந்தாலும் இதை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். 3வது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க அந்நாகிஹுல்லதி யுரீதுல் அஃபாஃப, சுய ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும். தன் கற்பு எந்த காலத்திலும் பறிபோய்விடக்கூடாது. என் பார்வையும் என்னுடைய சிந்தனையும் என்னுடைய எண்ணப்பாடுகளும் அப்படியே சிதறடிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி நிக்கா செய்தார். எதற்கு நிக்கா செய்தார்? தன் ஒழுக்கத்தை பாதுகாக்கணும். எல்லாரும் மனுஷங்க தானே. சில நேரங்களில் இச்சைகளால் மனிதன் தூண்டப்பட்டு விடுவான். சில நேரங்களில் சில பார்வைகள் மனிதனை சிந்தனையை குழப்பி தாறுமாறாக மாற்றிவிடும். சில நேரங்களிலே மனிதனுடைய எண்ணப்பாடுகள் வித்தியாசமான இடங்களுக்கு கடந்து போய்விடும். இதையெல்லாம் தடுத்து நிப்பாட்டணும்னா ஹலாலான முறையிலே, மார்க்கம் அனுமதித்த முறையிலே நிக்காக செய்கிறேன் என்ற எண்ணத்திலே ஒருவர் நிக்கா செய்கிறார். இந்த எண்ணத்தில் நிக்கா செய்கிறார்ல, அல்லாஹ் அவருக்கு உதவி செய்வான். நாங்கள் சொல்லலாம். எதுக்கு செய்கிறார்? தன்னுடைய உடல் பசியை தீர்த்து கொள்ள வேண்டும் என்பது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து அத்தோட சேர்த்து நான் தப்புல போயிடக்கூடாது, நான் தவறான பாதையில் போய் நின்றக்கூடாது. எந்த சந்தர்ப்பத்திலும் என்னுடைய பார்வையோ என்னுடைய செயல்பாடுகளோ என்னுடைய சிந்தனைகளோ அப்படியே சிதறி போய் நான் வழி தவறி விடக்கூடாது, ஷைத்தானுடைய பாதைக்கு போயிடக்கூடாது என்ற எண்ணத்திலே ஒருவர் நிக்காஹ் செய்தால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அல்லாஹ் அவருக்கு உதவி செய்வான். நாங்க உதவி என்றால் அவருடைய வாழ்க்கையில் உதவி செய்வான், அவருடைய பொருளாதாரத்திலே உதவி செய்வான், அவர்களுடைய குடும்பத்திலே உதவி செய்வான். என்னென்ன ரூபத்தில் உதவி எதிர்பார்ப்பாரோ எல்லாம் அவருக்கு கிடைக்கும் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆக திருமணத்தின் வழியாக இவ்வளவு பலன்கள் இருக்கிறது. திருமணத்தின் வழியாகத்தான் மறுமையை ஒருவர் செழிப்பானதாக மாற்ற முடியும். திருமணத்தின் வழியாகத்தான் மறுமையை செழிப்பானதாக மாற்ற முடியும். இல்லை, நான் இபாதத் செய்ய போகிறேன், பள்ளிவாசலே கதி என்று கிடக்கப் போகிறேன், எப்பொழுதும் கையிலே தஸ்பீயும் மணியுமாக, எப்பொழுதும் ஒரு நீண்ட பெரிய அங்கியை உடுத்துக்கொண்டு நீண்ட தாடிகளை வைத்துக்கொண்டு அப்படியே நான் உலா வரப்போகிறேன், உலகம் முழுக்க வெறுமென்ன எனக்கு இது மட்டும்தான், மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் என்ற சிந்தனையோடு இருப்பது மார்க்கத்தை முற்றிலுமாக அவர் புறக்கணித்து விட்டார் என்பதற்கான அடையாளம். நிக்காக செய்வதுதான் மறுமையை செழிக்க வைக்கக்கூடிய காரணம். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், உதுகுலுல் ஜன்னா அன்தும் வ அஸ்வாஜுக்கும் துஹபரும், நீங்களும் சொர்க்கத்துக்கு போங்க, நீங்க கட்டிக்கொண்ட மனைவியையும் கையை பிடிச்சு கூட்டிட்டு போங்க அல்லாஹ் சொல்லுவான். இப்போ சொர்க்கம் வரை தொடரக்கூடிய உறவாக இஸ்லாம் திருமணத்தை பார்க்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு பிள்ளையின் துவா ஒரு பெற்றோருக்கு அவர்களுடைய கண்ணுக்கு பிறகு வேண்டும். அந்த பிள்ளை என்பது திருமணத்தின் வழியாகத்தான் ஒரு மனிதனால் பெற்றுக்கொள்ள முடியும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இறந்து போயிட்டா எல்லா செயல்களுமே முடிஞ்சு போயிடும், இருக்கிற வரையே நான் இன்னும் தொலை வைப்பேன், நீங்கள் இன்னும் தொழுவீங்க. நம்ம கண்ணை மூடி பேசாமல் யார்கிட்டையும் எதையும் பேசாமல் படுத்துக்கிட்டோம், எல்லாரும் வந்து பார்த்துட்டு போவாங்க. அதற்கு பின்னால் ஏதாவது அமல் செய்ய முடியுமா? அவரால் ஏதாவது சிந்திக்க முடியுமா? அல்லது தஸ்பீ செய்ய முடியுமா? தொழ முடியுமா? இன்னபிற முடியாது. எப்பொழுது மரணம் வந்து விட்டதோ அத்தோடு அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் முற்று பெற்று வரும். ஆனால் 3 விஷயம் மட்டும் முடியாது. மௌத்தானதுக்கு பின்னாடியும் அவரை கொண்டு கபூரில் கொண்டு அடக்கிட்டு பல வருஷம் ஆனாலும் நன்மை மட்டும் அவருடைய கபருக்கு போய்கிட்டே இருக்கும். நன்மை மட்டும் அவருடைய கபருக்கு போய்கிட்டே இருக்கும். 3 விஷயம் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இதா மாத்தல் இன்சான் இன் கதஅன்ஹு அமலுஹு இல்லா மின் ஸலாஸ், ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால் 3 விஷயத்தை தவிர மற்ற எல்லாமே முடிஞ்சு போயிடுது. முதல் விஷயம் என்ன? இல்மின் நாஃபி, அவர் கற்றுக்கொண்ட நல்ல கல்வி. அவர் கற்றார், பிறருக்கு கற்றுக் கொடுத்தார், பிறருக்கு சொல்லிக் கொடுத்தார், அதன் வழியாக வாழையடி வாழையாக அந்த விஷயம் போய்கிட்டே இருந்துச்சு, நன்மை கிடைச்சிக்கிட்டே இருக்கும். 2வது சொன்னாங்க சதகத்தின் ஜாரியா, நிரந்தரமான நல்லறம்.
நிரந்தரமான தர்மம். ஏதோ ஒரு தர்மத்தை தொடங்கி வச்சாரு, அது ஜாரியாகி விட்டது. ஜாரியாகி விட்டது என்றால் தொடர்ந்து அவருக்கு பின்னாடி வந்துட்டே இருக்குது. ஒரு கிணறை கட்டி கொடுத்தாரு, ஒரு பள்ளிவாசலை கட்டி கொடுத்தாரு, ஒரு மதரசாவை கட்டி கொடுக்கறது காரணமா இருந்தாரு, ஒரு மதரசா நடந்துகிட்டு இருக்குது. அல்லது ஏதாவது ஒரு ஊருக்கு தண்ணீர் தேவை ஏற்பட்டது, ஏதாவது போர் போட்டு கொடுத்தாரு, குழா வச்சு கொடுத்தாரு, வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான நன்மை அதை பயன்படுத்தக்கூடிய ஆட்கள் இருக்கும் வரை யார் அதை ஏற்படுத்தி கொடுத்தாரோ நன்மை போய்கிட்டே இருக்கும். மூணாவது சொன்னாங்க, வலதின் சாலிஹின் எதுஉ லஹு, அவர் போனதற்கு பிறகு அவருக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய நல்ல புள்ளன்னாங்க. அப்போ புள்ளை நம் கண்களுக்கு பிறகு துவா செய்ய வேண்டும் என்றால் அது மிக முக்கியமான ஒன்று. நம்ம கண்ணுக்கு பின்னாடி நம்ம கூட இருந்தவங்க கூட பல நேரத்தில் நம்மளை மறந்துடுவாங்க, நம்மளோடு பயணிச்சவங்க கூட பல நேரத்தில் மறந்துடுவாங்க. ஆனால் என்னதான் ஆனாலும் பெத்தவங்களை புள்ளை இருக்க வரை மறக்காது, நிச்சயம் மறக்காது. ஒரு நல்ல பிள்ளையாக ஒரு உண்மை உள்ளபடியே பெற்றோரின் துவாவை பெற்ற பிள்ளையாக இருந்தால் கண்டிப்பாக அந்த பெற்றோருக்காக வேண்டி தனக்கு எப்பொழுதெல்லாம் அந்த பிள்ளை துவா செய்யுமோ அதே போன்று பெற்றோருக்கும் துவா செய்து கொண்டே இருக்கும். அப்போ இந்த துவா வேணும்னு சொன்னா கல்யாணம் முடிக்கணும். கல்யாணம் முடிக்காம எப்படி பிள்ளை பெற்றுக்க முடியும்? அந்த துவாவை தேவைப்படுகிறதே. எனவே மறுமை செழிக்க சொர்க்கத்திலும் இந்த திருமண உறவு காரணமாகிறது, பிள்ளையின் வழியாகவும் நமக்குடைய மறுமையினுடைய சேகரிப்புக்கு காரணமாகுது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய பிள்ளை அப்துல்லா, அவர் பேர், சஹாபி, முக்கியமான சஹாபி, இப்னு உமர் என்று வரலாற்றிலே பேர் எடுத்திருக்கிறார்கள். இவங்க கொஞ்சம் கல்யாணத்தை தள்ளி போட்டாங்க, முடிச்சுக்கலாம் கொஞ்ச நாள். இன்னைக்கு நம்மள நிறைய பிள்ளைங்க சொல்றாங்கல்ல, இன்னும் செட்டில்ட் ஆகல, இன்னும் ஒரு சரியான ஒரு பொசிஷனுக்கு வந்து உட்காரல, இன்னும் சில வேலைகள்லாம் இருக்குது, இன்னும் சில காலங்கள் இருக்குது என்று திருமணத்தை தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கிறோம் நம்மிலே பலர். அல்லாஹு அக்பர். வருத்தத்திலும் வருத்தம், சில பிள்ளைகள் உடைய வாழ்க்கையிலே கேள்விப்படுகிறோம் 40 வயதை கடந்ததற்கு பிறகும் திருமண வாழ்க்கை இன்னும் அதற்கு சரியான ஒரு அமைப்பு வராமல் தள்ளி போட்டு வாலிபத்தின் பெரும் பகுதியை இழந்து இப்பொழுது ஏனடா தள்ளி போட்டோம் நாம் என்று யோசிக்கிற நிலையில வந்து நிற்கிறாங்க. இருக்கா இல்லையா? அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கல்யாணத்தை தள்ளி போட்டாங்க, முடிச்சுக்கலாம். ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இவங்களுடைய சகோதரி, அதாவது உமர் ரலியல்லாஹுடைய மகள், நாயகத்தினுடைய துணைவியார். ஹப்ஸா அம்மா ஒரு நாள் அப்துல்லாஹ் இப்னு உமர் தன்னுடைய சகோதரனை கூப்பிட்டு சொன்னாங்க, ஐ அஹி தஸவ்வஜ், ஏன் வாப்பா நீங்க ஏன் நிக்கா முடிக்கல? ஃபர்ஸ்ட் நிக்கா முடிங்க. நிக்காக முடித்தால் 2 ரூபத்திலும் நன்மை கிடைக்கும். ஃபஇன் உலிதலக வலதுன் ஃபமாது ஃபகானு லக அஜ்ரா, உனக்கு பிள்ளைங்கள்லாம் பிறந்துச்சு, நல்லா உன் பிள்ளைங்கள்லாம் வாழணும், அதில் எந்த குறைச்சல் கூடாது, வச்சுக்கோ ஒரு கால். நீ பெற்ற பிள்ளைகளில் சில பிள்ளைகளை அல்லாஹ் இடையிலேயே அழைத்து கொண்டால் அதுவும் உனக்கு நன்மையாக நிற்கும் நாளைக்கு மறுமையில. அந்த பிள்ளைங்களை நீ வாழ்ற காலத்திலே இழந்துட்டேன்னு சொன்னா அந்த பிள்ளைகள் அல்லாஹ்விடத்திலே போராடும், என்னை பெற்றவர்கள் இவர்கள் இல்லாமல் நான் சொர்க்கத்திற்குள்ளே போக மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்திலே வம்பாக அல்லாஹ்விடத்திலே பேசும், அல்லாஹ்விடத்திலே வல்கட்டாயமாக நிற்கும். இப்ப பிறந்து இறந்து போயிட்டாலும் உனக்கு நன்மை தான். அடுத்து சொன்னாங்க, வயின் ஆஷு தஅவுல்லாஹ அஸ்ஸ வ ஜல்ல லக்க, உன் ஹயாத்துக்கு பின்னாடி அந்த பிள்ளைங்க வாழ்ந்துச்சுன்னா உனக்காண்டி அந்த பிள்ளைங்க துவா செய்யும். இப்போ பிறந்து இறந்து போனாலும் அல்லாட்ட போய் மன்றாடும், நீ முதல்ல இறந்து போயிட்டாலும் உனக்காக வேண்டிய இந்த பிள்ளைகள் எல்லாம் துவா செய்யும். இப்படியான பாக்கியம் திருமணத்தின் வழியாக தானப்பா கிடைக்கும். ஏன் அந்த திருமணத்தை தள்ளி போடுறீங்க, சீக்கிரமா நிக்கா செஞ்சீங்கன்னு சொல்லி ஹஜ்ரத் ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய சகோதரர் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு இடத்திலே சொன்னதாக ஒரு வரலாற்று குறிப்பு இருக்கிறது. ஆக திருமணம் என்பது சொர்க்கம் வரை தொடரும். திருமணம் என்பது அதன் வழியாக மறுமையினுடைய பேராக இருக்கிற மரணத்திற்கு பிறகும் பிள்ளைகளின் துவாவை பெற்றுத்தரும் என்பதை நாம் இதன் ஊடாக பார்க்கிறோம். அந்த திருமண அமைப்பு எப்படி இருக்க வேண்டும், மார்க்கம் என்ன சொல்லுது அளவுகோல்? நான் 7 விஷயங்களை சொல்ல போகிறேன். இந்த 7 விஷயங்களின் அடிப்படையில் தான் ஒரு திருமண உறவு அமைய வேண்டும். திருமணம் என்பது இப்படித்தான் நடக்க வேண்டும். முதல் விஷயம் என்ன? தமிழ்ல சொல்லி நம்ம கேள்விப்பட்டு புளிச்சு போச்சு. என்ன தெரியுமா? 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை முடிங்கப்பா அப்படின்னு அப்படி சொல்லி வச்சிருக்காங்க இல்லையா? அதனால இன்னைக்கு நிறைய பித்தலாட்டங்கள், பொய்கள், இல்லாததையும் பொல்லாததையும். நிக்காஹுக்கு பின்னாடி நேர ஆப்போசிட்டா பார்க்கும் பொழுது அதுல பெரிய மன விரிசல்கள் ஏற்படுகிறது, குடும்பங்களுக்கு இடையிலே குழப்பங்கள் ஏற்படுகிறது. நிக்காஹினுடைய துவக்கமே நன்மையை கொண்டு இருக்க வேண்டும். பொய் சொல்லி எல்லாம் நாம் மாப்பிள்ளை தேடக்கூடாது, பொய் சொல்லி எல்லாம் பெண்ணை பார்க்கக்கூடாது. ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுவதாகனாலும் சரிதான், ஒரு மாப்பிள்ளைக்கு பெண் தேடுவதாக இருந்தாலும் சரிதான், உண்மையோடு அதை அணுக வேண்டும்.
நிச்சயமாக அதிலே ஆரம்பத்திலேயே பொய் இருக்கக்கூடாது. ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபாக்களுக்கு பெண் பார்த்தார்கள். உள்ளபடியே அந்த சஹாபியினுடைய நிலை என்ன என்பதை சொன்னாங்க. உள்ளபடியே அந்த பெண்களுடைய நிலைப்பாடு என்னன்றது சொன்னாங்க. ஒரு சஹாபி சொன்னார், நான் அந்த மாதிரி பொண்ணு பார்த்துருக்கேன் எனக்கு அப்படின்னு. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, எந்த குளத்தில் பார்த்துருக்கீங்க, எந்த குடும்பம்? அன்சாரிகளில் ஒரு பெண்ணை பார்த்துருக்கேன். அப்போ ரசூல் சொன்னாங்க, அந்த பிள்ளைங்களை பார்த்தீங்களான்னு கேட்டாங்க. பார்த்துங்க, ஒரு தடவை பார்த்துங்க. மனம் முடிக்க வேண்டும் என்றால் பார்த்து கொள்ளலாம், பார்த்துத்தான் நீங்கள் முடிவும் செய்யலாம், ஒன்றும் தவறு இல்லை. ஒரு தடவை தான் பார்க்க சொல்லியிருக்காங்க, இல்லை தப்பாக புரிஞ்சுக்கணும். இதை வந்து வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வேற ஆப்போசிட்டான கருத்து எடுத்துக்கூடாது. நிக்கா முடிப்பதற்கு முன்னால் ஒரு தடவை அந்த பெண்ணை நன்றாக முறையிலே பார்த்து கொள்ளலாம். ஏன் சொல்றேன்னா, அன்சாரி பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கண்ணு சின்னதாக இருக்கும், பொடி கண்ணாக இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு கல்யாணத்துக்கு பின்னாடி என்ன இப்படி கண்ணு சின்னதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஒரு பிரச்சனையாக வரக்கூடாது, கொண்டு வரக்கூடாது. அப்போ உண்மையை சொல்லி உங்களுடைய திருமணத்தினுடைய அந்த நிகழ்ச்சியை துவங்குங்கள், பொய் வேண்டாம் என்று மார்க்கம் சொல்லுகிறது. இரண்டாவது கவனிக்க வேண்டியது, மார்க்கத்துக்கு முன்னுரிமை கொடுத்து மாப்பிள்ளைக்கு பொண்ணை தேடினாலும் சரிதான், பொண்ணுக்கு மாப்பிள்ளையை தேடினாலும் சரிதான், நீங்கள் மார்க்கத்துக்கு முன்னுரிமை கொடுங்க. மற்றதெல்லாம் தானாக வந்துடும். செல்வாக்கு வரும், காசு பணம் வந்துடும், அந்தஸ்து தானாக வரும். என்னங்க சொல்றீங்க? அதெல்லாம் இருந்தால் தானங்க இப்போ வந்து திருமணம் என்ற பேச்சுக்கே வர்றாங்க. கிடையாது. மார்க்கம் என்ற ஒன்று இருந்து விட்டால் மற்ற எல்லாமே தானாக வந்துவிடும். இன்னொன்று சொல்லட்டுமா? நீங்கள் வேணா எழுதி வச்சுக்கங்க, இது உங்களுடைய உள்ளங்களில் பதிவு செய்யப்பட வேண்டிய விஷயம். மார்க்கம் என்ற ஒன்று மட்டும் நிறைவாக இருந்து விட்டால் மற்றதில் குறை இருந்தாலும் பெரிதாக தெரியாது. ஆனால் வச்சுக்கங்க, இதுக்கு நேர ஆப்போசிட்டா மற்றதெல்லாம் நிறைய இருக்குது, ஆனால் மார்க்கத்தில் பெரிய குறை இருக்குன்னா அதை விட ஒரு நெருக்கடியான வாழ்க்கை ஒன்றும் கிடையாது, அதை விட ஒரு தலைவலியான வாழ்க்கை ஒன்றும் கிடையாது. எனவேதான் ரசூலுல்லாவின் வார்த்தை, என்னுடைய வார்த்தை அல்ல, நான் சொல்லியிருந்தால் அந்த வார்த்தையை நீங்கள் தள்ளிவிட்டு போய்விடலாம். அப்படிதான் சொல்லுவாங்க அஜித்குமார்கள்லாம், வேற என்ன வேலை அதான் சொல்லுவாங்க, அப்படி நீங்க தள்ளி விடலாம். நபி சொல்லுகிறார்கள், மார்க்கப்பற்று மிக்க பெண்ணை உன் மனைவியாக தேர்வு செய். அதை அளவுகோலா வைங்க, அதை மட்டுமே நீங்கள் அளவுகோலாக வையுங்கள், மற்றதெல்லாம் தானா வந்துடும். சொன்னாங்க தெரியுமா ரசூலுல்லா? ஒரு பெண் 4 விஷயத்திற்காக வேண்டி மனம் செய்யப்படுகிறார். லி மாலிஹா வலி ஜமாலிஹா வலி ஹசபிஹா. நல்ல பொருளாதாரம், நல்ல ஒரு வளர்ந்த குடும்பம் பொருளாதாரத்தில். வலி ஜமாலிஹா, அழகு, அப்படி ஒரு அழகு, சுண்டி விட்டால் ரத்தம் வந்துவிடும். அழகென்றால் அழகு, அப்படி ஒரு பேரழகு. 3வது வலி ஹசபிஹா, குலப்பெருமை, குடும்பம், பாரம்பரியமான குடும்பம், ஊர்லயே பெரிய குடும்பம், பெரிய தலைக்கட்டு. 4வதா ஒரு பாயிண்ட் சொல்றாங்க, வலி தீனிஹா, அவளுடைய மார்க்க நல்வொழுக்கம். இந்த 4 காண்டியும் ஒரு பெண் மனம் செய்வதற்கு முன்வைக்கப்படுகிறாள். சொல்லிட்டு சொன்னாங்க, இந்த 4ல் முதல் 3 தான் கன்சிடர் பண்ணாதீங்க, அது வேணும் தான், ஆனால் உங்களுடைய முக்கிய குறிக்கோளாக எது இருக்க வேண்டும் என்றால் மார்க்கப்பட்டு இருக்க வேண்டும். இது பெண்ணுக்கு மட்டுமா? கிடையாது, ஆணுக்கும் அப்படிதான். ஆணுக்கும் ஒரு மாப்பிள்ளையை தேடும் பொழுது எத்தனை டிஜிட்டல் சம்பளம் வாங்குறாரு பையன்? இன்னைக்கு டிஜிட்டுகளை வைத்து தான் மாப்பிள்ளையை பெண்கள் பிள்ளைகள் தேடுகிறார்கள். இத்தனை டிஜிட்டல் சம்பளம் வாங்க வேண்டும், இவ்வளவு உயர்தரமான வாழ்க்கை இருக்க வேண்டும், லக்ஸுரியான லைஃப் இருக்கணும், சொந்த வீடு இருக்கணும், பெரிய பட்டியல், பெரிய பட்டியல். இன்றைய காலகட்டத்தில் பெண் பிள்ளைகளுக்கு, எல்லாத்தையும் சொல்லல, சில பிள்ளைகளுக்கு இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் இதுவெல்லாம் அவசியம் இல்லை. அவசியம்தான் வாழ்க்கைக்கு, ஆனால் இதுவே முக்கிய அவசியம் என்பது கிடையாது. உங்களுக்கு வரக்கூடிய கணவன் தொழுகையாளியா பாருங்கள். உங்களை கைபிடிக்கக்கூடிய கணவன் உங்களை கண்கணங்காமல் வச்சு காப்பாற்றுவானா பாருங்கள். உங்களை கைபிடிக்கக்கூடிய கணவன் உங்களை, அந்த கணவனை பெற்றெடுத்த தாயிடத்திலும் தகப்பனிடத்திலும் எவ்வாறு நடந்து கொள்கிறார், எந்த விதமான தன்மைகள் இருக்கிறது. ஏன்னா ஒரு அம்மாட்ட ஒரு பிள்ளை சிறப்பான முறையில் நடந்து கொண்டால், மரியாதையோடு நடந்து கொண்டால், ஒரு தாயிடத்திலே கண்ணியத்தோடு ஒரு ஆண்மகன் நடந்து கொள்வானேயானால் நிச்சயமாக சத்தியமாக தனக்கு வரக்கூடிய பெண்ணையும் அவன் சிறப்பாக பார்த்துக் கொள்வான். 100% அதிலே நம்பிக்கை இருக்கலாம். எனவே ஆணானாலும் பெண்ணானாலும் சரிதான், மாப்பிள்ளை தேடுவதானாலும் பெண் தேடுவதாக இருந்தாலும் சரிதான், அந்தஸ்து, அழகு, பொருளாதாரம் இதுவெல்லாம் தேவை வாழ்க்கைக்கு. ஆனால் இது இல்லாமலும் வாழலாமே. ஆனால் மார்க்கம் இல்லாமல் வாழவே முடியாது, மார்க்கம் இல்லாமல் குடும்பம் நடத்தவே முடியாது, மார்க்கம் இல்லாமல் நிம்மதியாக ஒரு சில நிமிடங்கள் மூச்சு விடக்கூட முடியாது வீட்டிலே. எனவேதான் மார்க்கம் அவசியம். அதை பாருங்கள். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் பெரிய மல்டி மில்லியனியர், அவரை பற்றி நிறைய தடவை நான் பேசியிருக்கேன்.
சஹாபாக்கள்ல ரொம்ப முக்கியமான சஹாபி, பெரிய செல்வந்தர். அவங்க எவ்வளவு பெரிய செல்வந்தருக்கு ஒரு சின்ன உதாரணம் தரலாம். உங்களுக்கு சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன், ஞாபகம் வருது எனக்கு. எப்பொழுதுமே மதீனாவினுடைய அவுட்டர்ல 500 ஒட்டகம் தயாரா நிற்கும். எங்க போக சொன்னாலும் போகும். வியாபாரத்துக்காக எங்க பெரிய, நம்ம என்ன வியாபாரம் பண்றோம், 500 ஒட்டகம்னு சொன்னா ஒரு ஒட்டகன்றது ஒரு பெரிய லாரி நிறைய சரக்கு பிடிக்கும். இப்போ 500 லாரி எப்பொழுதுமே தயார் நிலையில் நிற்கும். அவ்வளோ பெரிய ஒரு பெரிய செல்வந்தர். அவர் தன்னுடைய தங்கச்சிக்கு, கூட பிறந்த சகோதரிக்கு யாரை தெரியுமா தேர்வு செஞ்சார் மாப்பிள்ளையா? பிலால் ரலியல்லாஹு தேர்வு செஞ்சாங்க. இந்த மல்டி மில்லியனருங்க அவரு, மிகப்பெரிய சொத்துக்கு அதிபதி, மிகப்பெரிய பொருளாதார பின்னணி கொண்டவர். பிலால் ரலியல்லாஹுவை அடிமையாக இருந்து பாலைவன மனதிலே உருட்டப்பட்ட பிலால் ரலியல்லாஹுவை கூப்பிட்டு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. அங்க பொருளாதாரம் என்பது தேவைதான், ஆனால் அதை விட முக்கிய தேவை என்னுடைய பிள்ளை, என்னுடைய உடன் பிறந்தவள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் வரக்கூடிய மாப்பிள்ளைக்கு மார்க்கம் இருக்க வேண்டும். இன்னைக்கு சில பேர் பேசுவதை என்னுடைய காதுகளிலே விழுதுகிறது. பிள்ளைக்கு பையனுக்கு இந்த மாதிரி பழக்கம்லாம் இருக்காம, ஆமா ஆமா யாருக்கு தான் அந்த பழக்கம் இல்லை, எல்லாத்துக்கும் இருக்குதான் செய்யுது, அதெல்லாம் காலப்போக்கில் தெரிந்துடும் என்று அதை கடந்து போகக்கூடிய விதத்திலே பேசக்கூடிய பெற்றோர்களை பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே, அது முற்றிலும் தவறு என்பதை உணர்ந்து அதிலிருந்து அவரை வெளியே கொண்டு வரக்கூடிய முயற்சிகளை எல்லாம் மேற்கொள்ளாமல், இன்னைக்கு எந்த பிள்ளைகிட்ட தான் அந்த மாதிரி பழக்கம்லாம் இல்லை, அது ஒரு பெரிய பழக்கம்லாம், அதுதான் சோசியலாக மாறிடுச்சுங்க அதெல்லாம் என்று சர்வசாதாரணமாக கடந்து விட்டு போவதை பார்க்கிறோம். அன்பர்களே, இரண்டாவது முக்கியமான பாயிண்ட், மார்க்கத்துக்கு நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். மூணாவது, திருமணத்தில் கவனிக்க வேண்டியது, திருமணம் என்பது எளிமையாக இருக்க வேண்டும். திருமணத்தில் பரக்கத்து வேணுமா வேண்டாமா? ஏன்னா மனித வாழ்க்கையினுடைய முக்கியமான இடங்க திருமணம். ஒரு புது லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. அதுவரை அவர் தனியா இருந்திருப்பாரு, அத்தா அம்மாவோடு இருந்திருப்பாரு. இப்போ அவரும் பொறுப்பாளராக ஆக போறாரு. அவரை நம்பி ஒரு பிள்ளை வருது, அதுக்கு பின்னாடி அவருக்கு பின்னாடி பிள்ளைங்க வரப்போகுது, ஒரு புது குடும்பம் உருவாக போகுது. அப்ப அந்த இடம் பரக்கத்தான இடமாக இருக்கணும், பரக்கத்திற்குரிய இடமாக அந்த துவக்கம் இருக்க வேண்டும். எல்லாரும் ஆசைப்படுறோமா இல்லையா? புதுசா ஒரு தொழில் துவங்க போறோம், என்னங்க கேட்போம்? புதுசா தொழில் துவங்க போறேன், துவா செய்யுங்க, பரக்கத்து கிடைக்கணும். புதுசா அந்த இடத்துக்கு நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஓபன் பண்ணியிருக்கிறேன், அது நல்ல செழிப்பா இருக்கணும், துவா செய்யுங்க பரக்கத்துக்கு, சொல்றோமா இல்லையா? புதிதாக ஒரு வாழ்க்கையை துவங்குகிறார், பரக்கத்து வேணுமா வேண்டாமா? பரக்கத்து வேணும். பரக்கத்து வேண்டும் என்றால் மார்க்கம் சொல்லுகிறது, உங்களுடைய திருமணத்தை எளிமையா சிம்பிளா பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு. இன்னா அஸமன் நிக்காஹி பரக்கத்தன் ஐஸருஹா மஊனா. எந்த நிக்காஹ்ல பரக்கத்து அதிகமா இருக்கும்னா, எந்த நிக்காஹ்ல செலவினங்கள் கம்மியா இருக்கும் அந்த நிக்காஹ்ல நிறைய பரக்கத்து இருக்கும்னா. செலவினங்கள் எங்கே கம்மியாக இருக்கிறதோ அங்கே அதிகமாக பரக்கத்து இருக்கும். இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்? என் வீட்டு கல்யாணத்துல இம்புட்டு செலவுன்னு சொல்றத பெருமையா நினைக்கிறோம். எங்க வீட்டு கல்யாணத்துல இத்தனை வகையான உணவு பரிமாறணும் பெருமையா நினைக்கிறோம். மாப்பிள்ளை போட்டிருக்கார கோட்டு சீட் எவ்வளவு தெரியுமா? 75,000 ரூபாய் அப்படின்னு சொல்றத பெருமையா நினைக்கிறோம். பொண்ணுக்கு நாங்க வாங்கி கொடுத்த நகை எவ்வளவு தெரியுமா? இம்புட்டு என்று சொல்வதை பெருமையாக நினைக்கிறோம். இது பெருமை அல்ல அன்பர்களே. எவ்வளவு எளிமையாக நிக்காகை நடத்த முடியுமோ அவ்வளவு எளிமையாக நடத்துவதுதான் பரக்கத்தாக அந்த பிள்ளைகள் வாழ்வதற்கான வழியாக இருக்கும். இது மூணாவது. நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா, மகரை தாராளமாக தரணும். மகர் கொடுக்கக்கூடிய விஷயத்துக்கு தாராளமாக கொடுக்கணும். ஆண்மகனாக பிறந்தவர் ஒரு பெண்ணை மனம் செய்யும் பொழுது மகரை தாராளமாக கொடுக்கணும். ஆனால் என்ன அர்த்தம், என்ன ஆகி போச்சுன்னா, நம்ம மக்கள் மத்தியில் 1001, 2001 இன்னைக்கும் இருக்குது, இன்னைக்கும் சில ஊர்களில் இருக்கிறது. மொய் வைப்பதை போன்று மகரை வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், ஒரு பெரிய குவியலை கொடுத்தாலும் கூட அந்த பெண்களுக்கு தகும் என்கிறான். மிகப்பெரிய பொற்குவியலை கொடுத்தாலும் தகும், அந்த அளவுக்கு நீங்க கொடுக்கலான்றான் அல்லாஹ். நல்ல வேலை போச்சு, நம்ம இந்தியா போன்ற நாடுகளில் இருக்கோம், சவுதி போன்ற நாடுகளிலே, அரபு நாடுகளில் இருப்போமே. ஆனால் அந்த பிள்ளைங்க என்ன கேட்குதோ அதை கொடுத்தாகணும். இன்னைக்கும் இருக்கிறது. அவர்கள் கேட்கக்கூடிய விதத்திலே நாம் கொடுத்தாக வேண்டும். மார்க்கம் அப்படித்தான் வைத்திருக்கிறது. அஜராத், இதை போய் நீங்க சொல்லலாமா? இதை வேற நீங்க வீடியோ எடுத்து வெளியேற போட போறீங்களா? பெரிய கஷ்டமாய் பெருமைன்னு நினைக்காதீங்க. அர்த்தம் இதுதான். பிள்ளைகள் கேட்கும் அளவுக்கு கொடுப்பதற்கான ஒரு விசாலத்தன்மையை ஒரு ஆண்மகன் பெற்றுக்கொள்ள வேண்டும். தாராளமாக மகர் கொடுக்க வேண்டும். இது நாலாவதாக கவனிக்க வேண்டியது. ஐந்தாவது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? திருமணத்துல வரக்கூடியவங்கெல்லாம் துவா செய்யற மாதிரி அந்த திருமணத்தினுடைய அமைப்பு இருக்கணும். இங்க போய் வந்து துறைஞ்சன, இம்மா பாடுபடுத்துறீங்களே, இவ்வளவு டார்ச்சர் பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி திருமணத்தினுடைய அமைப்புகள் இருக்கக்கூடாது. அங்கிட்டு வெடியை போடுறது, இங்கிட்டு அதை பண்றது, இதை பண்றது, வந்தவங்கெல்லாம் முகம் சுளிக்கக்கூடிய விதத்துல திருமணத்தினுடைய அமைப்பு இருக்கக்கூடாது. காரணம், வருபவர்கள் எதற்கு வருகிறார்கள்? நீங்கள் பரிமாறுகிற உணவு அது உங்களின் பெருந்தன்மை, அதை உண்ணுவதற்கு மட்டுமே வரவில்லை யாருமே. எல்லாரும் அதை விட சிறப்பான உணவுகளை தங்களுடைய வீடுகளிலே தங்களுடைய வசதிக்கு தக்கவாறு சிறப்பாக உண்ணுகிறார்கள். எந்த குறையும் கிடையாது.
வருபவர்களின் உண்மை உள்ளபடியே நோக்கம் என்ன தெரியுமா? அந்த பிள்ளைங்களை வாழ்த்தி துவா செய்யணும். இதுதான் ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்து தான் நீங்க கொடுக்கக்கூடிய விருந்து. அப்ப துவா செய்கிற அமைப்புல உங்களுடைய திருமண மஜ்லிஸ் இருக்க வேண்டும், சபை அப்படி இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் துவா செஞ்ச, அல்லாஹும்ம சுப்ப அலைஹில் கைர சப்பன் சப்பா, யா அல்லாஹ் அந்த பிள்ளைகளை சிறப்பா வாழவை, அப்படியே மலை மாறி கொட்டு, அவங்க மேல நலவுகளை அப்படியே கொட்டி அருள வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்திருப்பதாக நாம் பார்க்கிறோம். எனவே துவாவினுடைய அமைப்பை பெற்றுத்தரும் விதத்திலே திருமணங்கள் இருக்க வேண்டும். இது 5வது. 6வதாக உணவு விஷயத்திலே விரயம் செய்யாத விதத்தில் திருமணத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு அதிகப்படியான விரயங்கள் எங்கே நடக்கிறது என்றால் திருமண கூடங்களில் நடக்கிறது என்கின்ற ஆய்வு ஒரு புள்ளி விவரத்தை சொல்கிறது. உலகத்துல தினசரி உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன், 70 கோடி நபர்கள் பசியோடு படுக்கைக்கு செல்கிறார்கள் தினமும். உலகத்திலேயே அதிகப்படியான விரயங்கள் எங்கே நடக்கிறது என்றால் உணவு விஷயத்தில் தான் நடக்கிறது. கிட்டத்தட்ட உற்பத்தியாகக்கூடிய உணவு வகைகளிலே 20% உணவு வகைகள் தானியங்கள் வீணா போகுது, விரயமாக போகிறது, யாருடைய பயன்பாட்டுக்கும் இல்லாமல் போகிறது. எனவே திருமண விஷயத்திலே உணவு பரிமாற வேண்டும். அவுலின் வலவு பிஷாத், ஒரு ஆட்டை அறுத்தாவது நீங்கள் விருந்து கொடுங்கள் அப்துல் ரஹ்மான் என்று பெருமானார் அப்துல் ரஹ்மான் சொன்னாங்க தான், அதுல தப்பில்லை, விருந்தோம்பல் செய்ய வேண்டியதுதான். ஆனால் அந்த விருந்தோம்பலிலே விரயமில்லாத அளவிற்கு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இது 6வது விஷயம். 7வது விஷயம், தன்னுடைய உச்சபட்சமான ஆடம்பரத்தை காட்டணும், தன்னுடைய பகட்டை காட்ட வேண்டும் என்று நினைத்து மார்க்கத்தை மறந்து மார்க்கம் அனுமதிக்காத விஷயங்களை ஒரு காலமும் திருமணத்திற்குள்ளே கொண்டு வரக்கூடாது. இன்னைக்கு நடப்பு என்ன, அங்க அப்படி நடக்குது, இங்க இப்படி நடக்குது, அந்த என்னுடைய நண்பர் இப்படி செய்தார், என்னுடைய குடும்பத்தில் ஒரு திருமணம் இப்படி நடந்தது என்று மார்க்கம் அனுமதிக்காத, நான் உடைத்தே சொல்கிறேன், ஆடல் பாடல் கேலி கிண்டல் கூத்து இதுவெல்லாம் கல்யாணத்தினுடைய ஒரு அங்கமாக மாறி வருகிறது சமீப காலத்தில். அதை நிறைய பேரண்ட்ஸ் ஒத்துக்கவும் செய்யறாங்க. வேற என்ன பண்றது, வாழ்க்கையில ஒரு தடவை தானே. அவங்க சொல்லக்கூடிய ரீசனை பாருங்க, ஏத்துக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. வாழ்க்கையில ஒரு தடவை தானே. ஆமா, வாழ்க்கையில 7 தடவை நடக்கும் கல்யாணம், எல்லாருக்கும் ஒரு தடவை தான் நடக்கும். எல்லாருக்கும் திருமணம் என்பது வாழ்வில் ஒரு தடவை தான். அந்த ஒரு தடவை வாழ்க்கை மார்க்கம் அனுமதித்த விதத்தானே இருக்க வேண்டும். எப்படி நமக்கு அந்த தைரியம் வந்தது மார்க்கத்தை மீற? அவர் ஜண்டா மேளம் அடித்தால் நான் இந்த மேளம் அடிப்பேன். அவர் இத்தனை பேரை கூட்டி வந்து ஆட்டம் இட்டால் நான் என்னுடைய திருமணத்திற்கு இவ்வளவு பேரை கூட்டி வந்து ஆடுவேன். அன்பர்களே, சோசியல் மீடியாவினுடைய உலகமாக இது இருக்கிறது. எது செய்தாலும் எல்லோரிடத்திலும் பகிரப்படுகிறது. அதை பெருமையாக பகிர்ந்து பாருங்கள், மாப்பிள்ளை மணமகளை மணவரைக்கு கூட்டி வரும் பொழுதே பைக்கிலே வருகிறார், அப்படியே உள்ளே வந்து சுத்துகிறார். இதையெல்லாம் பெருசா எடுத்து வெளியே போட்டு அதை காட்சியாக்குறார்கள். அங்கே நடக்கக்கூடிய அனாச்சாரங்களை, அட்டுழியங்களை, சொல்ல போனால் மார்க்கம் அனுமதிக்காத வரம்பு மீறிய செயல்களை ஒன்னு புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாரும் பாவம் செய்யறவங்க தான். நான் ஒன்னும் பத்தினி ரொம்ப சுத்தம் என்று நான் சொல்லவில்லை. எல்லாரும் பாவம் செய்யறவங்க தான். தனி மனித பாவம் என்று இருக்கிறது, பகிரங்கமான பாவங்கள் என்று ஒன்று இருக்கிறது. தனி மனித பாவத்திற்கு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை வேகமாக பெற்றுவிடலாம். பகிரங்கமாக ஒரு பாவத்தை செய்து அதை நியாயப்படுத்தி அதை உள்ளபடியே இதிலே என்ன இருக்கிறது பெரிதாக, ஒரு சந்தோஷம் தானே என்று கடந்து போகிற மனநிலை இருக்கிறது. ரொம்ப ஆபத்தானது. அது ரொம்ப ஆபத்தானது. அதை மார்க்கம் வேண்டாம் என்று சொல்கிறது. அதை விட்டொழிப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ளுங்கள் என்று சொல்கிறது. ஆக 7வதாக திருமணங்களில் நாம் கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம், ஆடம்பரங்களை தவிர்த்து பகட்டுகளை தவிர்த்து மார்க்கம் அனுமதித்தாத விஷயத்தை நம்முடைய வீட்டு திருமணத்திலே நான் அனுமதிக்க மாட்டேன். நான் உயிரோடு இருக்கும் பொழுது என் மார்க்கத்தில் எப்படி நான் குறையை ஏற்படுத்துவேன்? அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் ஹயாத்தா இருக்கும்போது என் மார்க்கத்தில் என் கண்ணுக்கு முன்னாடி ஏன் இப்படி ஒரு குறை நடக்குதுன்னா நான் பார்த்துட்டு கையை கட்டிட்டு வேடிக்கை பார்த்து நிற்கணுமா? முடியாது. ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்படி ஒருவர் தோன்றிவிட்டால் நிச்சயமாக இப்படியான அனாச்சாரங்கள், திருமணத்தில் நடக்கக்கூடிய வரம்பு மீறல்கள் தவிர்க்கப்படும். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, இத்தோடி முடிச்சிடுறேன். எவரொருவர் நல்ல காரியத்தை துவக்கி வைத்தாரோ அந்த நன்மை அவருக்கும் கிடைக்கும், அவரை பார்த்து ஃபாலோ பண்ணவங்களுக்கும் கிடைக்கும். ஹதீஸ் சொல்லுகிறது. அதே மாதிரி தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒமன் சன்ன சுன்னத்தன் செய்யத்தன் ஃபலஹு விஸ்ருஹா வ விஸ்ரு மன் அமில பிஹா. யார் ஒரு மார்க்க அனுமதிக்காத அனாச்சாரத்தை, மார்க்க அனுமதிக்காத விஷயத்தை துவக்கி வச்சு விட்டாரோ அதனுடைய கேடு அவருக்கும் கிடைக்கும். அவரை பார்த்து யாரெல்லாம் ஃபாலோ பண்ணாங்களோ எல்லாத்தினுடைய கேடும் கிடைக்கும். ஊர்ல நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ ஒன்று செய்யணும், புதுசாக செய்யணுன்ற அடிப்படையில் ஏதோ ஒரு பப்ளிசிட்டின்றதுக்காண்டி செஞ்சு விட்டாரு. அதை பார்த்து யாரெல்லாம் செய்கிறார்களோ எல்லாருடைய தீமையும் அவருக்கும் ஒரு பங்கு போய்கிட்டே இருக்கும். செய்கிறவங்களுக்கும் கிடைக்கும், அந்த தீமையினுடைய ஒரு பங்கு துவங்கி வச்சவரும் கிடைக்கும்.
நாம் முடிவு பண்ணணும், நாம் நன்மைக்கு முன்னுதாரணமாக இருக்கணுமா அல்லது தீமைக்கு முன்னுதாரணமாக இருக்கணுமா? நன்மை நமக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கணுமா அல்லது தீமையினுடைய மூட்டை நமக்கு வந்துகிட்டே இருக்கணுமா என்பதை மட்டுமே நாம் முடிவு செய்ய வேண்டும். ஆக இந்த 7 விஷயங்களை ஒவ்வொரு முஸ்லிமினுடைய குடும்பத்திலும் திருமணத்தின் சமயத்திலே பின்பற்றுவோமேயானால் நிச்சயமாக அது மார்க்கம் அனுமதித்த விதத்திலே நடைபெறுகிற திருமணமாக அமையும். எல்லாமல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட சிறந்த சிந்தனையோடு நம்முடைய முஸ்லிம் மக்களுக்கு திருமணத்தினுடைய விஷயத்திலே அல்லாஹ் மிகச்சிறந்த பக்குவத்தையும் ஆற்றலையும் வழங்குவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.